அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்பல் ஆலமீனுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளாலும் பெருங்கிருபையினாலும் நாமெல்லாம் அவனுடைய தூய மார்க்கத்தை அறிந்து கொள்ளும் நன்னோக்கத்திற்காக இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றோம். அந்த வகையிலே அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மதே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர், தோழர்கள், உலகத்தில் வாழ்ந்த நபிமார்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலகத்தில் வாழ்ந்த முஸ்லீம்கள், வாழ்கின்ற முஸ்லீம்கள், குறிப்பாக இங்கே வந்து அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கேட்டுக்கொண்டவனாக, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய மறையிலே கூறுகின்றான், நீங்கள் அறியாதிருந்த பொழுது உங்கள் அன்னையரின் வயிறுகளிலிருந்து உங்களை அல்லாஹ் வெளியேற்றினான். நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக உங்களுக்கு செவிகளையும் பார்வைகளையும் உள்ளங்களையும் ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த செவிகளை கொண்டு நல்லதை கேட்டு, பார்வைகளை கொண்டு அவனுடைய படைப்புகளை நாம் பார்த்து அதன் மூலமாக அறிந்து இறை எச்சத்தால் அவனை நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இதை போல பல இடங்களில் அல்லாஹ் கூறுகிறான், உங்களை நான் வணங்குவதற்காகவே என்று நான் படைக்கவில்லை, நன்றி செலுத்துவதற்காக தான் உங்களை படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் பல இடங்களில் கூறி காட்டுகிறான். நாமும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றோம். எப்படி நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்றால், இந்த உலகத்தினுடைய காரியங்களை நமக்கு முன்பாக வைத்துவிட்டு அல்லாஹ்வுடைய காரியங்களை, அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வணக்க வழிபாடுகளை நம் முதுகுக்கு பின்னால் வைத்து விட்டோம். எதற்காக என்றால், சிந்தனை நம்மிடத்திலே மிக குறைவாக இருக்கிறது. அல்லாஹ் தன் மறையிலே பல இடங்களில் சொல்கிறான், சிந்தித்து பார்த்து செயல்படுங்க. சிந்திக்கும் கூட்டத்தினருக்கு இதில் நிறைய அறிவுடைய மக்களுக்கு இதில் சான்றுகள் இருக்கு, சிந்தித்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு இதில் வந்துட்டு பல சான்றுகள் இருக்கு, இப்படின்னு அல்லாஹ் பல இடங்களிலே சிந்தித்து பார்க்க சொல்றான். நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் சிந்தித்து பார்த்து செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்றான். பல விஷயங்களை நாம் சிந்திச்சு பார்த்து செயல்படுத்துறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை நாம் சிந்திப்பதே இல்லை. ஏன் நாம் அல்லாஹ்வுக்கு வணக்கம் செலுத்தணும், ஏன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கவே இல்லை. பிற மக்களை நாம் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு மனிதன் தூங்கி எழுகிறான், எழுந்த பிறகு இரவில எங்க போனோம் என்பது அவனுக்கு தெரியாது. ஏனென்றால் அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை. திரும்பி கடவுள் கொள்கை என்ற கடவுளை வணங்குகிறான், எந்த கடவுளை வணங்குவது என்றும் அவனுக்கு தெரியாது. அதிலேயே அவனுக்கு முழு நம்பிக்கையும் கிடையாது. பிறகு பொருளாதாரத்தை தேடுகிறான், ஹலால் ஹலாம் என்பது அவனுக்கு தெரியாது. எப்படி வேணாலும் பொருளை ஈட்டக்கூடிய மனிதனாக இருக்கிறான். பிறகு கல்யாணமாகி பிறகு குழந்தையை வளர்க்கும் பொழுது, குழந்தையை நீ எப்படி வளர்ப்பாய் என்று கேட்டால், அவன் எனக்கு கஞ்சி ஊத்துறதுக்கு ஒரு புள்ள வேணும், நல்ல புள்ள வேணும், அவ்வளவுதான் தெரியும். வேற எப்படி வளர்க்கணுங்கிறது அவனுக்கு தெரியாது. அதுபோல அந்த மனிதனுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது, துன்பம் நேரும் பொழுது, அந்த துன்பத்தை தாங்கக்கூடிய மனிதனாக இருந்தால் தாங்கிக் கொள்கிறான். இல்லை என்றால் அவன் தற்கொலை என்ற ஒரு முயற்சிக்கு தாவக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பிறகு அவன் மரணித்து விட்டால் அவனை நல்ல வழியிலே நாம் அனுப்ப போகிறோம் என்று சொல்லிவிட்டு நிறைய தண்ணீர் அடித்து விட்டு இந்த மாதிரி பல விஷயங்களை செய்துவிட்டு கடைசியாக நெருப்பிலை வச்சு எரிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். இந்த நாட்டு கலாச்சாரத்தில் ஊறக்கூடிய அந்த மனிதன் இந்த முடிவை எடுக்கிறான். ஆனால் மேலை நாட்டு கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாற்று மத மனிதன் அவன் என்ன செய்யறான், ஒரு இன்பத்தை தான் தேடி போய்கிட்டே இருக்கான். உச்சத்துக்கு போகும்போது அதுக்கு மேல இன்பம் எங்க இருக்குன்னு தேடுறான். தேடும் பொழுது அவனுக்கு கிடைக்கிறது இல்லை. கடைசியா பைத்தியமா போயிடுறான். துப்பாக்கி எடுத்துட்டு பல பேரை சுட்டு தள்ளிட்டு போயிடுறான். மிக சில பேர் என்ன பண்றாங்க, அந்த குரானை எடுத்து வைத்து அதை ஆராய்ச்சி பண்றான், இஸ்லாத்துக்கு மாறிடுறான். ஏன்னா இன்பம் இஸ்லாத்துல தான் இருக்கு, குரான்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை உணர்ந்து செய்யறான். ஏன் அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான்.
குரானை எடுத்து சிந்திச்சு பார்க்கறான். குரான்ல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, இதுதான் உண்மைங்கிறத உணர்றான். அறிஞனாக அவன் இஸ்லாத்துக்கு மாறிடுறான். ஆனா நம்முடைய நிலை என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வந்தாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நபியை நமக்கு கொடுத்ததுக்கே நாம அவ்வளவு நன்றியுடன் செலுத்தணும். ஏன்னா நமக்கு இன்னைக்கு எழக்கூடிய, நம்முடைய உள்ளத்தில் எழக்கூடிய எந்த ஒரு கேள்விக்கும் பதில் இல்லாமல் அவங்களை விட்டுட்டு போகல. அனைத்து பதில்களும் இந்த மார்க்கத்தில் வைத்து விட்டு பூரணமாக்கி விட்டு தான் இந்த உலகத்தை விட்டு சென்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான நபி நமக்கு கிடைச்சாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கூட்டம் வரும், அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மார்க்கத்தை தோற்றுவிப்பாங்க. அவங்களுடைய காலத்திலேயே அந்த மார்க்கம் மாறி போயிடும். அவங்க சொன்னக்கூடிய கொள்கைகளுக்கு மாற்றமாகவே மாறிவிடக்கூடிய மக்களை பார்க்குறோம். சில தலைவர்கள் வருவாங்க, ஒரு இயக்கத்தை தோற்றுவிப்பாங்க. அந்த காலத்து மக்களை அவங்கள பார்த்துக்குவாங்க. பிறகு வரக்கூடிய மக்களை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் நம்முடைய நபி எப்படிப்பட்டவங்க தெரியுமா? தனக்கு பிறகு வரக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தரும் சொர்க்கத்துக்கு போக வேண்டும்னு ஆசைப்பட்டவங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய உம்மத்துன்னே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எது வரைக்கும் தெரியுமா? நாளை மஹ்ஷர் மைதானத்தில் நின்றுட்டு தடாகத்தில் தண்ணீர் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க ஒரு கூட்டம் வரும். அப்ப அவங்க தடுத்து நிறுத்தப்படுவாங்க. அங்க போய் நின்றுக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க, என்னுடைய உம்மத்து விடுங்க, அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கு தெரியாது, நீங்கள் மரணித்த பிறகு இவர்கள் என்ன செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லப்படும். மஹ்ஷர் மைதானத்தில் நின்று என்னுடைய உம்மத்துன்னு கத்துவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு நபி, நமக்கு எதையுமே விட்டுட்டு போகாத நபி, நம்மளை இன்னைக்கு ஒரு கண்ணியமான மனிதனாக இருக்கிறதுக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு முஸ்லிம்ங்கிறவன் ஒரு அறிஞனை போன்றவன் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு மாற்றி அமைச்சிட்டு போனாங்க இந்த சமுதாயத்தை. அந்த நபி நினைச்சு பார்த்து, இப்படிப்பட்ட ஒரு நபியை கொடுத்து அல்லாஹ் இப்படி ஒரு மார்க்கத்தை கொடுத்தானே, அதற்கு நாம் நன்றி செலுத்தணும். இன்னும் சொல்லணும்னா, நம்முடைய பரக்கத்தை நம்ம எடுத்துக்கலாம். நம்முடைய குடும்பங்களில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்குறோம். ஒரு மனிதர் இருந்து சம்பாதிச்சு அந்த பொருளாதாரத்தை கொண்டு நம்முடைய ஒரு குடும்பமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். சில மக்களை பார்க்குறோம், 3 பேர் இருந்து சம்பாதிப்பாங்க. சம்பாதிச்சு அந்த பொருளாதாரம் அவங்களுக்கு பத்தாது. என்ன பண்ணுவாங்க, நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பழைய சோறுகளை இதையும் எடுத்து சாப்பிடக்கூடிய மக்களாக இருப்பாங்க. பார்க்குறோமா இல்லையா? இப்படி இல்லாம அல்லாஹ் மறைமுக பரக்கத் நம்முடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான், நம்முடைய மக்களுக்கு கொடுத்துருக்கான். அதை நினைச்சு பார்த்து நம்ம என்ன செய்யணும், அவனுக்கு நன்றி செலுத்தணும். அடுத்ததை நம்ம பார்க்குறோம், நமக்கு என்ன பேரு, கண்ணியமான்களே, கண்ணியமிக்க அடியார்களே அப்படின்னு நம்ம சொல்றோம். நமக்கு தெரியும், நம்முடைய வயசை ஒத்த எத்தனையோ பேர் நேர்வழி கிடைக்காம சாக்கடை ஓரங்கள்ல படுத்து கிடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். போதை ஏறி மானத்தை இழந்து வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டிக்கிட்டு ஊர்ல பெரியவரா இருப்பாரு, நம்ம பார்க்குறோம். ரோட்டு ஓரத்தில் சாக்கடை ஓரங்கள்லையும் கிடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அப்படியெல்லாம் இல்லாம அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சான், ஒரு கண்ணியமான வாழ்க்கையை அமைத்து கொடுத்தான். மனைவி மக்களை கொடுத்துட்டு, நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் கால் கைகள் இல்லாம இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு பூரணமாக உடம்பை கொடுத்து, அழகான உடம்பை கொடுத்து, நல்ல மனைவி மக்களை கொடுத்து, பொருளாதார உதவியையும் கொடுத்து, பரக்கத்தையும் கொடுத்து நமக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கானே, அதை பற்றி நாம் சிந்தித்து நமக்கு அவனுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அப்படி நன்றி செலுத்தும் போது தான் நம்மளுடைய காரியங்களை பின்னாடி வச்சுட்டு அல்லாஹ்வுடைய காரியங்களை முன்னாடி வைப்போம். இல்லைன்னா நம்ம அலட்சியப்படுத்திக்கிட்டே தான் இருப்போம். இது உலகத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். நம்முடைய உடல் சூழ்நிலையை, உடல் நிலையை நீங்க கொஞ்சம் எடுத்து பாருங்க, கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, எப்படி அல்லாஹ் நமக்கு படைச்சிருக்கான். ஒரு தூக்கத்தை எடுத்துக்கங்க. இந்த தூக்கத்தை பிற மனிதனுக்கு எங்க போறோம், எப்படி போறோங்கிறதெல்லாம் தெரியாது. தூங்கிடுவான், திருப்பி எந்திரிப்பான், என்ன செய்வான்லாம் தெரியாது, எங்க போறோம்னா அவனுக்கு தெரியாது, ஏதோ சின்ன தூக்கம் தூங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்மை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, தூக்கம்ங்கிறது ஒரு மரணம். இந்த தூக்கம்ங்கிறது ஒரு மரணமாகும். இந்த மரணத்துல அல்லாஹ் காலையில திருப்பி இந்த ரூஹை கொடுத்துட்டானா 4 மணி நேரத்திலயோ 6 மணி நேரத்திலயோ 12 மணி நேரத்திலயோ அல்லாஹ் திருப்பி கொடுத்துட்டானா திருப்பி எந்திரிச்சிருவோம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது மரணம்னு போயிடும். இப்ப அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்து கொடுக்குறாங்க, நீங்க ஒவ்வொரு நாளும் மரணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்றைய காரியங்களை சரிவர செஞ்சுட்டு அன்னைக்கு இறுதியாக உங்களுடைய வித்திருடைய தொழுகையை வச்சுட்டு அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சிருங்க. அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சிட்டு தூங்குங்க. திருப்பி காலையில எந்திரிச்சு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிட்டு முதல் வேலையாக ஃபஜ்ருடைய தொழுகையை நீங்க போய் தொழுதுருங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திடுங்க அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம பார்க்குறோம், தூங்குறோம்.
நம்முடைய உயிர் அல்லாஹ்விடத்துல இருக்கு. இந்த உடலை வந்துட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். எப்படி பாதுகாக்கிறான் தெரியுமா? ஒரு சம்பவத்தை சொன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும். சென்னையில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு வயதான மனிதர் ஒரு ரோட்டு ஓரத்தில் கடந்து அழுதுகிட்டே இருக்கார். அவரால் பிறண்டு கூட படுக்க முடியல, அழுதுகிட்டே இருக்கார். மழை வருது, அந்த மனிதன் பக்கத்தில் யாருமே போக முடியாத ஒரு துர்நாற்றம் வீசுது. அப்போ மழை வருது. ஒரு மனிதர் உதவுங்கரங்களுக்கு ஃபோன் அடித்து, இந்த ஒரு வயசானவர் இந்த ரோட்டு ஓரத்தில் கிடக்காரு, இவரை வந்து பாருங்க, அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க வந்து பார்க்குறாங்க. அவரை திருப்பி பார்க்குறாங்க, உள்ள புழுவாக கொட்டுது, முதுகு புறத்துலேருந்து புழுக்களாக கொட்டுது. சற்று சிந்திச்சு பாருங்க, நம்ம இரவுல அப்படி பிறண்டு படுக்கிறோமே, எதுக்காக படுக்கிறோம்? அதை யாரு நம்ம அறியாம ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருப்போம். ஆனா நம்முடைய உடல் பிறண்டு படுத்துக்கிட்டு இருப்போம். ஏன்? ஒரு இடத்துல கடந்த அந்த உடம்பு புழு வச்சு போயிடும். இந்த உடம்புடைய சூடு வெப்பம் இந்த தோலை அழுக வச்சு அது புழுவாகி விடும். அல்லாஹ் நாடினால் 4 மணி நேரத்தில் 6 மணி நேரத்தில் 12 மணி நேரத்தில் தந்துருவான் உயிரை. ஆனா அல்லாஹ் நாடினால் திரும்ப வராமலே போயிடுவான். குகை தோழர்களுடைய பார்க்கலாம், எத்தனை வருஷம் தூங்குனாங்க தெரியாது, தூங்குறாங்க, எந்திரிக்கிறாங்க. ஒரு நாள் எந்திரிச்சிட்டு ஒருத்தர் கேட்குறாரு, நம்ம எவ்வளோ நேரம் தூங்கியிருப்போம் அப்படின்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் தூங்கியிருப்போம், அல்லது ஒரு நாளை விட மிக குறைச்ச நாள் 4 நேரம் தூங்கியிருப்போம் அப்படிங்கிறாங்க. சரி, இவங்க பஜாருக்கு போகிறாங்க, கடத்தருக்கு. அந்த நாணயங்களை எடுத்துக்கொண்டு போய் கொடுக்குறாங்க. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது, இவங்க முன்னாடி ஆட்சி செஞ்ச பழங்கால நாணயத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது. அப்பதான் அவங்களுக்கு உணர்றாங்க, பல ஆண்டுகள் நாம தூங்கியிருக்கோம், அல்லாஹ் நம்ம தூங்க வச்சிருக்கான் அப்படிங்கிறது. இது நமக்கு அத்தாட்சியாக இருக்கு. குர்ஆன்ல சொல்லப்பட்டது எதுவும் சும்மா இல்லை, நமக்கு அத்தாட்சி. அல்லாஹ் நாடினால் நம்மளை எத்தனை காலம் வேணாலும் தூங்க வச்சிருவான், அப்படியே மரணிக்கவும் செய்து விடுவான், அல்லது விழிக்கவும் செய்து விடுவான் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்ப இந்த மரணத்தை திருப்பி தரான்ல, அந்த அல்லாஹ்வுக்கு நாம சிந்திச்சு பார்த்து அந்த நன்றி செலுத்த வேண்டாமா? அடுத்தது ஒரு விஷயத்தை பார்க்குறோம். நம்முடைய இதயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு கேட்டிங்கன்னா, இந்த இதயம் இருக்க, இது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நேரத்தில் நின்று போயிடும். நின்று போகும்போது அது மரணம்னு சொல்லிடுவாங்க. அன்னைக்கு அது மரணம் நிகழ்ந்துருச்சு நமக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படி தான் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மரணம் நமக்கு எப்போதுமே வந்துக்கிட்டே இருக்கு. இந்த இதயம் அப்பப்போ நின்று செயல்படுது. இந்த தும்மலை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, ஒரு பாங்கும் இன்னொரு பாங்குக்கும் இடையில எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களாக நாம் மாறிடுவோம். அந்த தும்மலுங்கிறது என்ன? வெளியில இருக்க கிருமிகள் நம்ம மூக்கு வழியா உள்ள போகுது. அந்த கிருமிகள் திரும்பி வெளியில வந்து அதை சாகடிக்கணுங்கிறதுக்காண்டி அல்லாஹ் ஒரு செட்டப்பை பண்ணி வச்சிருக்கான் நம்ம உடம்புல. எப்படி தெரியுமா? இந்த அப்படி இழுக்கும் பொழுது இந்த மூச்சை நம்ம உள்ள இழுத்து வேகமா தும்மணும். இந்த மூச்சை இழுக்கும் பொழுது ஒரு செகண்டு நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை நாடி நரம்புகளும் நின்று போகுது, ஸ்டாப் ஆகுது. திரும்பி வந்துட்டா அது தும்மல், திரும்பி வரலன்னா ஹார்ட் அட்டாக். நம்ம பார்க்குறோமா இல்லையா? அல்லாஹ் என்ன எதிர்பார்க்குறான்? இந்த மாரி ஒரு செட்டப்பை நமக்கு செஞ்சு வச்சிருக்கானே, இந்த உயிரை திருப்பி அல்லாஹ் கொடுத்துட்டானே நமக்கு. அல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி சொல்லி காமிக்கிறாங்க, இதுக்காக நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ் உங்கள்கிட்ட பெருசாவெல்லாம் எதிர்பார்க்கல, ஒரே ஒரு வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு மட்டும் சொல்லுங்க, போதும், அல்லாஹ் திருப்தி அடைஞ்சிருவான், அந்த உயிரை திருப்பி கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி நம்முடைய உடம்புகளையும் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்தாதான், அதை பற்றி சிந்திச்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய அந்த வணக்கத்தை நாம் சரியாக செய்ய முடியும். நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும், எல்லாருக்கும் ஏற்படும் பிரச்சனை, அவனால தாங்க முடியாது. ஆனால் முஸ்லிம்களுக்கு பிரச்சனை ஏற்படும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஊதி தள்ளக்கூடிய மனிதனாக நாம் இருக்கோம். ஏன்? ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு. அல்லாஹ் சொல்லி காமிச்சிருக்கான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தினுடைய ஒரு இலை கீழே விழுந்தாலும் கூட அது அல்லாஹ்வுடைய ஏட்டில் எழுதாம இல்லை. 1000 பேர் சேர்ந்து சுற்றி நின்று நம்மளை சாபம் விட்டாலும் சரி, அது பலிக்காது. அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் இது வருது, அல்லாஹ்வே தீர்த்து வைப்பான். அல்லாஹ் சொல்றான்ல, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. இந்த மனிதனை அல்லாஹ் கஷ்டப்படுவனாக படைச்சிருக்கான். அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், இந்த மனிதனுக்கு தாங்க முடியாத சக்தியை விட எதுவும் கொடுக்கல அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் நம்மள சொல்றான், சூரத்துல் பக்ரா அதில் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மனிதனுக்கு நமக்கு எல்லாம் தெரியும். இப்போ மரணிக்கிறோம், தூங்கும் பொழுது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லாஹ்விடத்திலிருந்து வருது. நமக்கு ஏற்படக்கூடிய அத்தனை பரக்கத்தும் அல்லாஹ்விடத்துல தான்